கார்த்தி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ த சேம் கார்த்தி ஹஸ் கம் வித் லிட்டில் எனர்ஜி பண்ணுறதுக்காக. இந்த ஸ்கோர் கொடுத்ததோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரு சிம்பிள் செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபீட்பேக் எப்படி இல்லைன்னு வெளியே வரணும். அவங்க ஈவன் எனக்கு மாதிரி ஹை ஸ்கோர் இருந்தாலும் ஈ கேன் ஏபிள் டு கம் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் 1-to-1 ஏதாவது கவுன்சிலிங் பண்ணலனாலும் ஈ சிட்ஸ் இன் அவர் நெக்ஸ்ட் கேம்பஸ் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி பிக் கேம். அவ்வளோலாம் உள்ளே போக வேண்டாம். வாட் இஸ் ரோல் அட் இண்டிவிஜுவல், அட் த ப்ரொவைடர் லெவல், அட் த பாலிசி லெவல், குளோபல் லெவல், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இங்கே நம்ம ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். திஸ் மோஸ்ட் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இதுக்காக நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். யுவர் லைஃப் ஸ்டைல், என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, இது ரெண்டும் பண்ணிங்கனாவே உங்களை ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்லி கம்மிடும். என்ன சாப்பிட்றோன்றது வந்து முன்னாடிலாம் வெறும் 4 இட்லி 2 தோசை இருந்தோம். நவ் யூ கேன் கோ லிட்டில் டீப்பர். இப்போ இருக்க ஐடி டூலில் எந்த கலோரி வருது, எவ்வளோ ப்ரோட்டீன் வருதுன்ற அளவுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களை செல்ஃப் மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் ஃபாலோ இன் லைன். இதுக்கு பெரியதெல்லாம் வேண்டாம், உங்களோட இன்வால்மெண்ட். செகண்டு, யுவர் லைஃப் சார் நல்ல ஜோன்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ப்ளீஸ் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் ஒன்லி தீஸ் 2 திங்ஸ். எதில் தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்குள்ளே ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டைம் சர்ப்ளஸாக இருக்கும், மற்றவங்க இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும். ஸோ வாட் இட் இஸ் ஒன்லி தீஸ் 2. செகண்ட், யுவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட லிவிங் தான். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கலாம், இல்லை உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், விச் யூ வில் டாக். உங்களுக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்களை பார்த்துக்கிற மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்கள் சோஷியல் சர்க்கிளுக்கு இந்த மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, நம்ம என்னோட டெஃபினேஷனே என்னன்னா, மினிமல் எசென்ஷியல் ஹெல்த் கேர் should be available to everyone at the closest level, at the quality, at the cost which they can afford. இதுதான் ஒரு broader definition. அட்லீஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா இருக்கு, பிரைமரி கேர் இருக்கு, இல்லை தேவைன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மெசேஜை நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் தேவைப்படுறவங்களுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்கீங்க. திஸ் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் லெவல். செகண்ட் வந்து இந்த என்விரான்மெண்ட், கிளைமேட், இந்த குளோப் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால சர்வே ஆக முடியும். ஸோ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்பப்போ நம்மளும் பண்ணணும். ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சோட எஃபெக்ட் வந்து நீங்கள் டிசீஸாக பார்க்கலாம், மழையாக பார்க்கலாம், எல்லாமும் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம், பார்த்துட்டும் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், லிமிட்டிங் த பிளாஸ்டிக், க்ரோயிங் த கிரீன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விச் யூ கேன் டூ இட். எல்லாரும் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணணும் இல்லை. Let us start with ourselves. A small contribution will make a big change. So, message is take care of yourself. The lifestyle modification at your hands. Contribute at least little bit to the society to which we are living. இது ரெண்டும் பண்ணீங்கன்னாவே போகிறோம். The rest of things our team will take care. Thank you.